இருந்த தேங்காய் எண்ணெய் எடுக்க போறேன். என்னையே எடுக்க போறீங்க? எடுக்க போறேன். எடுக்க போறீங்க? அப்ப நான் போயிடவா? அதுக்கப்புறமா எனக்கு தேங்காய் பால் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பால் வாங்கி நானும் கடகடன்னு குடிச்சிட்டேன். 1 full day வீட்டை விட்டு நகலவே முடியல. பாத்ரூம்லயே தான் இருந்தேன். சொல்லு, என்னாச்சு? முடியல. ஆடையா வரும். ஆக மொத்தம் இது 2 days process. ஆமா, 2 days process. ஓகே ஓகே, பரவாயில்ல. 2 மாமி. சாரி. ஹலோ, என் நாயை கொஞ்சிட்டு உள்ள வந்துட்டீங்க. வெல்கம் டு சங்கீதா சிஸ். ஆமா, கீழே போலாம். நமக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குதுக்கா. ஐயோ, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நான் ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ இங்க வந்து கீழே வந்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எழுப்புறதுக்கு தான் இவங்க வந்தாங்க இப்போ. என்ன அதனால இவங்களை கூட்டிட்டு அப்படியே கீழே லஞ்சுக்கு போயிட்டேன். எங்க அம்மாவை காட்டுறேன். எங்க அம்மா என்ன சமையல் செஞ்சிருக்காங்க, என்னென்ன டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க, அதை பார்த்துட்டு லஞ்சை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம ரெஸ்ட் எடுப்போம். ஓகே, ஹலோ, வணக்கம். எனக்கு கொடுக்காம என்னவோ தின்னுட்டு இருக்காங்க. இப்படிதான் கிச்சன்ல நமக்கு கொடுக்காம சொல்லி நீ கீழே இறக்கிற மூச்சு வாங்க. இப்போது சொல்லியாச்சு. இப்படி கிடையாது. ஹாய் இப்படி சொல்லணும். மைக் கொடுக்குறீங்களா? வெல்கம் டு சங்கீதா சேஸ். சாப்பிட்டு முடிங்க முதல்ல. தேங்காய் எண்ணெய் எடுக்கிறேன். தேங்காய் எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு தேங்காய் என்ன? சரி, சோத்துக்கு என்ன? சோறுலாம் ரெடி ஆயிடுச்சு. வெறும் சோறு சாப்பிட்றதா? சிக்கன் பெப்பர் ஃப்ரை, பருப்பு, ரசம். சிக்கன் பெப்பர் ஃப்ரை, பருப்பு, ரசம். இதுதான் எனக்கு மெனு. ஓகே, தயிர், தண்ணி. இருந்த தேங்காய் எண்ணெய் எடுக்க போறேன். என்னையே எடுக்க போறீங்க? தேங்காய் எண்ணெய் எடுக்க போறேன். தேங்காய் எண்ணெயா? தேங்காய் எண்ணெய் எடுக்க போறோம். தேங்காய் எண்ணெய் எடுக்க போறேன். எடுக்க போறீங்க? அப்ப நான் போயிடவா? இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் எடுக்க போறோம்ன்றத நான் வந்து அவங்களுக்கு சொல்ல போறேன். சரி, நீங்க எப்படி எடுப்பீங்கன்றத சொல்றீங்களா? சரி சொல்றேன். என்ன பண்ண போறீங்க? தேங்காய் எண்ணெய் அதை அரைச்சிக்கணும். ஆமா, ஓகே. அரைச்சி தேங்காய் பால் எடுத்துடணும். தேங்காய், அதாவது மிச்சம் இருக்கிற தேங்காய் ஃபுல்லா எடுத்து போட்டு தேங்காய் பால். ஆமா, தேங்காய் பால் வெறும் அரைக்கிறீங்க? தண்ணி ஊத்த கூடாதா? ஊத்தணும். ஃபர்ஸ்ட் இதை ஒரு சுத்திக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கிச்சன் வந்து எட்டி பாக்குறதே கிடையாது எப்பயுமே ஜென்ரலா. ஏன்னா இப்படி வந்து நின்று நம்ம என்னன்னு கேட்போம். நம்ம கையில ஒரு வேலையை கொடுத்து உரிக்க விட்டுருவாங்க, இல்லைன்னா நறுக்க விட்டுருவாங்க. நம்ம சென்னையிலே அந்த வேலை தான் பாக்குறோம். உள்ளூர்ல அவ்வளவு வேலை பார்த்துருவோம். எவ்வளவு வேலை பாக்குறேன் நானு. இங்க வந்து நான் ஏன் பாக்கணும்? அங்கேயும் நான் தான் பாக்கணும், இங்கேயும் நான் தான் பாக்கணும். தாய் சோ இப்ப வந்து அரைச்சு முடிச்சாச்சு. ஃபுல்லாத்தையும் அரைச்சு முடிச்சு இப்ப வந்து தேங்காய் பால் எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா? ஆமா, தேங்காய் பால். இப்படி எவ்வளவு தேங்காயை கட் பண்ணி எவ்வளவு பால் எடுத்து என்னைக்கு அது எண்ணெய் ஆகி என்னைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்டு இதெல்லாம் என்னைக்கு நடக்கிறது? கடையில போய் வாங்கிட்டு போயிடலாம். அது சாம கடையில வாங்க சுத்தமான எண்ணெயா இருக்காது இல்ல. இப்ப எத்தனை வாட்டி பால் எடுக்கணும் இதுக்கு? தேங்காய்க்கு 2 பால் எடுக்கணும். 2 பால் எடுக்கணுமா? எடுத்துட்டு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடணும். அந்த பாலை, அந்த தேங்காய் பாலை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடணும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்னைக்கு நைட்டு வச்சோம்னா நாளைக்கு காலையில எடுக்கலாம். காலையில எடுத்து அதை எடுக்கும்போது பார்த்தா அது ஆடை மாதிரி இருக்கும். பால் ஆடை மாதிரி இருக்கும். சில சமயங்கள் வந்து ரொம்ப கட்டியா இருக்கும். அதை எடுத்து நம்ம அதை காய்ச்சணும். ஆடையா வரும். ஆக மொத்தம் இது 2 days process. ஆமா, 2 days process. ஓகே, பரவாயில்ல. 2 மாமி. எப்படி எக்ஸ்பர்ட் எங்க வீட்டுல. கடையில எல்லாம் என்ன வாங்க சுத்தமா இருக்காதான். அதனால வந்து வீட்லயே அவங்க என்ன எடுப்பாங்க. சமையலுக்கு உபயோகப்படுத்தலாம். இது சமையலுக்கு அது ஓகே. அது நான் என்ன ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் சென்னையில சிக்கன் 65 பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்ம தேங்காய் எண்ணெய் ஒன்லி பண்றது. மத்த எண்ணெய் யூஸ் பண்றது. தேங்காய் எண்ணெய் சுத்தம் இல்லாதது நம்ம வீட்டுல செஞ்சுக்கிறோம். ஓகே. கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய் என்ன பண்ணுவீங்க? கடலையும் வாங்கி நம்ம இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்பவே கண்ணை கட்டுது. இது வந்து ஃபர்ஸ்ட் வால் ஃபுல்லா எடுத்தாச்சு. இந்த மிக்ஸி வந்து தேங்காய் எண்ணெய்க்காக எஸ்பெஷலி இந்த மிக்ஸி வந்து தனியா என்கிட்ட இருந்து வாங்கி, சுட்டு இந்த ஜாரை வாங்கி தேங்காய் எண்ணெய் புளிஞ்சு பண்ணி. பட் நானும் வாங்கிட்டு போறேன். ஊருக்கு போகும்போது நானும் லிட்டலா வந்துட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து போவேன். கேமராக்கு அந்த பக்கம் ஒரு தொம்பி இருக்கிறாருல, அவரு என்ன வாங்கிட்டு போவாரு வீட்டுக்கு போகும்போது.
அப்படியா எப்பப்பா இது பால் எடுத்துட்டேன். இது வந்து முதல் பால். அது தனியா எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படியே வச்சிடறோம். ஓகே, இப்போ இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிருமா? ஆமா, ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிடும். ஓகே, இது வந்து ரெண்டாம் பால். இது வந்து ரெண்டாவது பால். ஓகே, ரெண்டாம் பால். அப்ப 2 வாட்டி தேங்காய் புளிஞ்சு பால் வாட்டி தேங்காய் எடுத்து சரியான வேலை இருக்குல்ல இதுல. பேசாம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஏமா வெறும் வீட்லயே எல்லா தேங்காய் வாங்கி பண்ணிடலாம். இந்த தேங்காய் பூ வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இதை நல்லா காய வச்சு மறுபடியும் மிக்சியில ஒரு ரெடி அடிச்சு கலர் பொடி போட்டு கோலம் போட்டுரும். என்னது கோலம் போட்டுக்கலாம்? கலர் பொடி போட்டு கோலம் போட்டுக்கலாம். இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வச்சுட்டாங்க, ரெண்டாவது பால் இப்ப போட்டு புளிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த தேங்காய் புளிஞ்ச இதோட இது இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா இந்த தேங்காய் பூ இருக்குல்ல, அந்த தேங்காய் பூவை வந்து காய வச்சு அதுல கலர் பவுடர் போட்டு கோல பொடியா யூஸ் பண்ணலாமா? கலர் கோலம் போடுறாங்களாம். வெளியில வெள்ளை கோலமே இருக்காது, இதுல கலர் கோலம் வேற இவங்க போடுறாங்க. உனக்கு கோலம் போட தெரியாதுன்னு சொல்லி எனக்கு கோலம் போட தெரியாதுன்னு சொல்லாத. இந்த வீடியோல நம்ம மானம் கப்பல் ஏறிடுச்சு கம்ப்ளீட்டா. My family total damage. இது வந்து ஏன் துணியில புளியறி அப்படின்னாக்கா, அது கடைசி எக்ஸ்ட்ராக்டர்ல கடைசியில புளிஞ்சு எடுத்துடலாம். இதுல துணியில பரவாயில்லையே. அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். சரி, எங்க இருந்து இப்ப எங்க இருந்து இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்லயே தேங்காய் எண்ணெய் நம்ம பண்ணிக்கலான்றது எப்படி உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க. வீட்டுல நெய் எடுக்கலாம்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தேங்காய் எண்ணெய் எடுக்கலான்றது எனக்கு தெரியாது. சொல்லுங்க. ஒரு தடவை பார்த்தேன், அவங்க வந்து ஃபுல்லாமே தேங்காய பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்காம காய்ச்சி பார்த்தாங்க. ஓகே, நான் வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சா என்னன்னு வச்சு பார்த்தேன், ஒரு கட்டை வச்சு சரின்னு போட்டேன். அதாவது நம்மளோட ஓன் அந்த சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நான் எப்படி சில பல குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போட்டேனோ அதே மாதிரி தேங்காய் அன்னைக்கு இங்க இருந்து ஒரு யூடியூப் சேனல் இருந்து சுட்டு அங்க இருந்து எடுத்து இங்க டெஸ்ட் பண்ணி இவங்களோட இன்வென்ஷன்ஸ் எல்லாம் உள்ள புகுத்தி அதுக்கப்புறம் கடைசியா தேங்காய் எண்ணெய் வந்துருச்சு. நமக்கு ஃபைனல் அவுட்புட் தான் முக்கியம். அதெல்லாம் வந்துருச்சு. இப்ப வந்து என்னன்னா விஷயத்துக்கு வருவோம். இப்ப வந்து பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த பால் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறோமா? ஃப்ரிட்ஜ்ல வச்சு நாளைக்கு நம்ம எடுக்க போறோம் அதை வெளியில. அப்ப இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் வீடியோ வராது, கட் பண்ணி நாளைக்கு இதோட அவுட்புட் என்னன்றத பாத்து இதை மறந்துடாதீங்க. இதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இது தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறோம். இது வேலை ஓவர் ஆயிடுச்சு, இது என்ன பண்ணணும்ன்றதையும் சொல்லிட்டாங்க. சோ இதுக்கு ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறோம். அடுத்த நாள் காலையில இதை எடுக்க போறோம் மறுபடியும். அடுத்த நாள் காலையில இது என்ன பண்றாங்கன்றத நான் உங்களுக்கு மறுபடியும் நாளைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சு ஒரு வீடியோ பண்ணி சொல்லலாமா? ஓகேவா? நான் இது நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு நான் வந்து என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம். ஓகே, One day later. Very good morning. So this is the next day of making coconut oil in the kitchen. So இது வந்து நேத்து வந்து இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சோம்ல, 2 இதுல இது முதல் பால், இது ரெண்டாவது பால் எடுத்து வச்சோம்ல. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த பால் பாருங்க எவ்வளவு நல்லா உள்ள ஃப்ரிட்ஜ்ல வச்சனால நல்லா கெட்டி ஆயிடுச்சா. இது பார்க்கும்போது ஒரு ஐஸ் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கா. இது உடைச்சோம்னா அப்படியே கெட்டியா இந்த ஐஸ் கட்டி மாதிரி இந்த இப்படி வந்துரும். ஓகே ரைட், சூப்பரா இருக்கு. நல்லா. ஆமா, இது முதல் பால். இந்த பால் மாதிரி சீம்பால் மாதிரி இருக்கு ஆக்சுவலா பாக்குறதுக்கு இல்ல. ஆமா, இது அப்படியே எடுத்துறேன், இதை வச்சிடறான். இது என்ன பண்றோம், இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துறான். அப்படியே ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போறோம். தண்ணியை ஊத்தணுமா? இல்ல, தண்ணி இதுல ஊத்தக்கூடாது. அப்புறம் கிலோ வேற இன்னொரு பாத்திரத்துல ஊத்தி இன்னொரு பாத்திரத்துல ஊத்த போறோம். ஓகே, அதையும் காய வைக்க போறோமா? ஆமா. இத கொதிக்க வைக்கும்போது அப்படியே மேல அந்த ஆடையெல்லாம் மேல வரும், அதை எடுத்து இதுல போட்டு விட்டுருவோம். இதுதான் நமக்கு தேங்காய் எண்ணெய் வரப்போகுது. அப்ப இது வந்து என்ன எண்ணெய் வரப்போகுது? இது வந்து மேல ஆடையா வரும். அதை வச்சு என்ன பண்றது? அந்த ஆடையை எடுத்து மறுபடியும் இதுல போட்டோம்னா தண்ணி மட்டும் அடியே தேங்கி நின்று. ஓகே, அந்த தண்ணி என்ன பண்றது? அந்த தண்ணி கீழே ஊத்திடுறோம். இப்ப என்ன பண்ண போறோம், இதுல வந்து மறுபடியும் கொதிக்குது. அது கொதிக்க என்ன ஆகுனாக்கா மேல ஆடை அப்படியே வரும். ஓ ரைட். ஓகே, பிரிஞ்சு வந்துருமா? அந்த மாதிரி அப்படியே பிரிஞ்சு வந்துரும். ஓகே, அப்படியே பிரிஞ்சு வந்துரும். இந்த ஆடையெல்லாம் எடுத்து இதுல ஊத்தணுமா? இப்ப எடுத்து அதுல ஊத்தணும். வாவ், வாட் a process. சோ இது வந்து உருகி தேங்காய் எண்ணெய் ஆயிரும். அதுல இருக்க அந்த லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இதுல மறுபடியும் போட்டு தண்ணியை தூக்கி கீழே ஊத்தி விடலாம். அந்த தண்ணி நம்ம வேற எதுவும் இந்த தேங்காயோட பூவை வந்து கோலப்பொடி ஆக்குற மாதிரி இந்த தண்ணியை வேற ஏதாவது பண்ணலாம். இது செடி ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா இதை நல்லா ஆற வச்சு செடிக்கு ஊத்தலாம். நம்மளே குடிச்சுக்கிட்டா குடிக்க முடியல. அதான் எல்லாமே பண்ணலாம். நீங்க கீழே ஊத்தாம எங்க வாயிலே ஊத்திக்கலாம், செடிக்கு ஊத்தலாம். பிடிக்கலன்னா அவங்க வாயிலே முதல் பால் ரெண்டாவது பால் எடுக்கும்போது அது குடிச்சோம்னா நல்லா இருக்கும். இப்ப மறுபடியும் வச்சுட்டோம்னா வெறும் தண்ணி தான் நிற்கும், தண்ணியை குடிக்க முடியாது. ஒரு நாள் ஒரு கிளாஸ்ல வந்து பாப்பா தேங்காய் பால் குடிக்கிறியா அப்படின்னு வந்து ஆசையா கொடுத்தாங்க. நான் எனக்கும் தேங்காய் பால் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் சொல்றாங்க. தேங்காய் பால் வாங்கி நானும் கடற்கடன்னு குடிச்சிட்டேன். 1 full day வீட்டை விட்டு நகலவே முடியல, பாத்ரூம்லயே தான் இருந்தேன். சொல்லு, என்னாச்சு?
முடியல. இது வந்து எவ்வளவு நேரத்துல முடியும்? எவ்வளவு நேரம் நான் நின்னு கிண்டிட்டே இருக்கணும்? கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்ச நேரம்னா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ராக்சிமேட்டா ஒரு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஆகும். அது வரைக்கும் கேஸ் போயிட்டே இருக்கு, இப்படி எடுத்துட்டே இருக்கணும். சிம்ல வச்சிடணும். ஐஸ்கிரீம் செய்வீங்கல்ல நீங்க, வாயிலே வைக்க முடியாத மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும்ல ஒரு ஐஸ்கிரீம் வைப்பீங்க, அது ஒரு நாள் செஞ்சு தரீங்களா? முட்டை போட்டு. வேற என்னெல்லாம் செய்வீங்க இந்த மாதிரி? அதாவது சமையல் தவிர மத்த எல்லாமே என்னென்ன செய்வீங்க? சமையல் நீங்க செய்ய மாட்டீங்க, அது ஓகே. சமையல் தவிர என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா செய்வீங்க? இந்த மாதிரி இன்னோவேட்டிவான விஷயங்கள்லாம் என்னென்ன பண்ணுவீங்க? குளியல் சோப்பு ரெடி பண்ணுவீங்க. குளியல் சோப்பு. குளிக்கிற சோப்பு வேற? ஆமா. அப்புறம் டிடர்ஜென்ட் பவுடர். ஓகே. டிடர்ஜென்ட் லிக்விட். ஓகே. அப்புறம் ஃபினாயில். ஓகே. அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இது எல்லாமே சூப்பரா செய்வாங்க. ஆனா சமையல் வேற லெவல்ல இருக்கும். பிச்சு போடுவீங்க. ஆளை மோர கட்டையும் ஆடை எடுக்க இந்த ஆடை அப்படியே தனியா வருதா, அப்படியே எடுத்துடுறேன் இந்த ஆடையை. சோ இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிட்டே இருந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படியே விட்டுறலாமா? நம்ம அப்படியே விட்டா மேல அப்பப்ப கிண்டிக்கிட்டு இருக்கணும். ஓ, நடுல பிடிச்சு. ஓகே. சோ ஒரு 1/2 an hour மேல இதை விட போறோம். நாளை 1/2 an hour கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 30 minutes later. சோ இங்க பாத்தீங்கன்னா இவ்ளோ நேரம், கிட்டத்தட்ட 40 minutes மேல நான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். லைட்டா ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்துட்டேன். இதெல்லாம் தீஞ்சு போய் ஐ மீன் நல்லா இது பேர் என்னது, வத்தி ஆக்சுவலா என்ன ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. நமக்கு வீடியோன்றனால ஸ்மெல் தெரியல, பட் செம்ம ஸ்மெல் வருது, சூப்பரான ஸ்மெல் வருது. இந்த இது வந்து நல்ல பொன்னிறமா வரணும். இந்த வெள்ளையா இருக்கிறது தேங்காய் வந்து நல்ல பொன்னிறமா வரணும். ஓ, அது குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியா? அப்ப நம்ம எண்ணெயை எடுத்து நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டினா இது எவ்வளவு எண்ணெய் வரும்? ஒரு 200 எண்ணெய்க்கு வரும்ல. இதுதான் லாஸ்ட் ப்ராசஸ். இன்னொரு 10 minutesல அந்த பொன்னிறமா வரும் நாங்கல்ல, அது வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. தூக்கி போட்டுட்டு எண்ணெயை வடிகட்டி பாட்டில போடுறோம், ஊருக்கு போறோம். கண்டிப்பா வீட்டுல அதை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வீட்லயே எடுத்து ஒரு மாதிரி சமையல் செஞ்சு சாப்பிட்டா அந்த தேங்காய் எண்ணெய் செய்யற சாப்பாடு ரொம்ப கமகமான ஒரு ஸ்மெல் இருக்கும்ல. ஸோ அது நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க பாட்டிலா. நான் ஊருக்கு வரும்போது ஒரு 2 பாட்டில் 3 பாட்டில் எடுத்துட்டு போயிடுவேன். அங்க போய் குக் பண்றது எல்லாமே வந்து அந்த ஃப்ரை பண்றது எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை. ஸோ ரீசெண்டா தான் அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ முடிஞ்சு இதை வந்து சூடோட எடுத்தோம்னாக்கா கொஞ்சம் ஈஸியா எண்ணெய் வந்துடும். ஓகே. இல்லை அப்படின்னா அந்த சக்கை இந்த உள்ள இருக்குல்ல அந்த திப்பி, அதுல வந்து நின்னுக்கும், சேர்ந்துக்கும். அதனால சூடோட எடுத்துடணும். ஸ்மெல் இருக்கு தெரியுமா, அப்படியே ஒரு மாதிரி எடுத்து குடிக்கலாம் போல டெம்டிங்கா இருக்கு, செம்மையா இருக்கு. என்ன பாரு, ஆக்சுவலா இவ்வளவு பியூரா இருக்குல்ல, சூப்பர். எவ்வளவு தேங்காய் இருந்ததை கொஞ்சூண்டா நல்லா சுண்ட வச்சு அடுப்புல போட்டு சுண்ட வச்சு அது எண்ணெய் மேல வர்ற வரைக்கும் இதெல்லாம் பெரிய பொறுமை வேணும், நம்மளால முடியாதுப்பா. இது வந்து ஒரு 200 ml தான் நீங்க சொன்ன மாதிரி, 1/4 லிட்டர் கிட்ட இருக்கும். இப்ப இந்த என்ன பண்றோம்னாக்க இந்த திப்பிய மறுபடியும் போடுறோம். போட்டு எவ்வளவு நேரம்? மறுபடியும் 2 மணி நேரமா? இல்ல ஒண்ணும் தேவையில்லை. ஓகே. இதை சிம்ல வச்சுக்க. இல்ல என்ன மாவு இருக்கோ எந்த மாவு வேணாலும் போட்டுக்கோங்க. என்ன மாவு? கோதுமை மாவு, எந்த மாவு இருந்தாலும் சரி இதுல போட்டுக்கோங்க. இவ்வளவு போடுறீங்க? ஆமா. இருக்குமா? சொல்றேன் பாரு, இதை போட்டு நல்லா வதக்கணும். எனக்கே சஸ்பென்ஸ் வச்சா நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன்? இதுக்கு இன்னும் முக்கியமான பொருள் 2 சொல்றேன் நானு. இது வந்து கடலைப்பருப்பு. ஐயோ, வீட்டுல இருக்கிறதெல்லாம் இப்படிதான் வேஸ்டா போகுது. இவ்வளோத்தையும் போட்டணுமா? இது ஒரு பருப்பு. இது வந்து பொட்டுக்கடலை, இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து எள்ளு. அப்புறம் இதை இப்படி வச்சுக்கிறேன் வறுத்தரணும். இந்த சர்க்கரை, நாட்டு சர்க்கரை. இதை உருண்டை உடைச்சு பாலில் உருண்டை உடைச்சு சாப்பிடலாம், இல்லை அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம். இது என் லிஸ்ட்ல இல்லை, ஒன்லி தேங்காய் எண்ணெய் மட்டும் தான். இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ். இது வந்து கடையில் நீங்க போய் கடையில் கேட்டாலும் இது கிடைக்காது. ஒரு விளாக்ல ஒரு டிஷ் சொல்லி கொடுக்கலாம், இல்ல வந்துட்டு 2 டிஷ் சொல்லி கொடுக்கலாம். இந்த விளாக்ல கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 3 டிஷ். இதுல நம்ம என்ன பண்றோம்னா சக்கரை, தேவையான அளவு சக்கரை. எல்லாம் இவ்வளவு போடுறீங்க? நாட்டு சக்கரை. இது உண்மையா தெரிஞ்சுதான் போறீங்களா? இப்பதான் ட்ரை பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் டைம்? இப்ப என்ன பண்றோம் அப்படின்னாக்க இந்த இதை போடுறோமா? வச்சிருக்கிற நம்புறேன் அதை போடு. கொஞ்சம் எள்ளு. இல்லை அதை போடுவேன். நிறைய போட்டுட்டு கொஞ்சமா போடு. போட்டா தப்பு இல்லை, போட்டா நல்லாத்தே இருக்கும். போதுமா? கொஞ்சம் போடு.
இந்த சர்க்கரை ஏன் சேர்ந்து போடுறீங்கன்னாக்கா இதோட சேர்ந்து வறுபடும் போது அது ஒரு டேஸ்டா இருக்கும். தனியா போட்டு கலக்கிறத விட சேர்த்து வறுபடுறது அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஓகே ரைட்டு. ஆமா, லாக முடிக்க விட மாட்டாங்களே. வாயில போட்டு போடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. எப்படி இருக்கு? ஆக்சுவலா நல்லா சூப்பரா உண்மையில. பட் மெயின் எனக்கு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இந்த தேங்காய் எண்ணெய் தான். செம்ம ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு. இவ்வளவு தேங்காய் எண்ணெய் ஒரு 6 மூடியில 8 மூடியில இவ்வளவு தேங்காய் எண்ணெய் நம்ம எடுக்கிறோம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு vlogல நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். 3-in-1 ப்ராசஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன். எங்க அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். எப்படிலாம் வீட்டுல சமையல் நடக்குது இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். இது எல்லாமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் வேற நிறைய டிஷ்ஷஸ்லாம் இந்த மாதிரி வித்தியாசமாலாம் சமையலை தவிர மற்ற சில விஷயங்கள்லாம் வந்துட்டு வித்தியாசமா பண்ணுவாங்க. அதுல எனக்கு எது ரொம்ப பிடிக்குதோ, எனக்கு எது இந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பா தரேன். ஓகே, see you, thank you.